பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஆன்லைன்ல வந்து அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த லோன் அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பே. ஸோ இந்த அப்ளிகேஷனை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது, இதுக்கான ப்ராசஸ் என்ன, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் பிளக்ஸி பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு 80,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் பிசினஸ் லோன் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 4 lakh வரைக்கும் பிசினஸ் லோனும் இதுல ப்ரொவைட் வந்து பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாகின் சைன் அப் வித் மொபைல் நம்பர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய 3 விதமான ஸ்டெப்ஸ். ஒன்னு KYC, அடுத்தது ஜெனரல் இன்ஃபர்மேஷன், அதற்கு அடுத்தது ரெஃபரன்ஸ் கான்டாக்ட், இவ்வளவு வந்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா KYC செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதுல வந்து ஒரு கிளிக் மட்டும் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லும். இதுல வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீடைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் அப்லோட் பண்ணணும். கண்டினியூ டு அப்லோட் செல்ஃபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி கொடுத்ததுமே உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதுல ஒரு செல்ஃபி போட்டோஸ் மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது ஜெனரல் இன்ஃபர்மேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாகின் வித் கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா இமெயில் ஐடியும் காமிக்கும். அதுல எந்த இமெயில் ஐடி இதுல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அதுல டைரக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து மேனுவலா கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்டர் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதுல நீங்க மேரிடா இல்ல சிங்கிள், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து சேலரிட்னு போட்டா தான் லோன் வந்து ஈஸியா அப்ரூவ் ஆகும். செல்ஃப் எம்ப்ளாய்னு போட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப், இப்போ நீங்க இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸ், அதையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் இல்லனா ஒய்ஃப் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பர், இல்ல வந்துட்டு நீங்க மதரை செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட மதரோட ஃபோன் நம்பரை இங்க கொடுத்துக்கலாம். இல்ல ஃபாதரை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபாதரோட நம்பரை கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது 2 பேரோட நேம் கொடுத்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டடும் ஆகலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக 22,000 ரூபாய் வரைக்கும் லோன் அப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 month வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிளெக்ஸி லோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, ஸோ அதனால லாக்ல வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து இங்க ஷோ பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 15,500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்க வேரி பண்ணிக்கலாம். அப்படி வேரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரீபேமெண்ட் டைமிங் இப்போ 7 month மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்களா, இந்த டைமிங்கும் வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளவு லோன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் அப்படியே செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் டீடைல் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணதுதான் என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காமிக்க முடியும். இப்போ அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியூ சம்மரியை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து இங்கே ஷோ பண்ணுறாங்க 22,000 ரூபாய் லோன். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2,154 ரூபாய் 7 மாசத்துக்கு 2,154 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 28.25% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் இதுல ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1,114 ரூபாய் பிடிக்கிறாங்க. லோன் டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு 206 ரூபாய். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து உங்களோட பிரின்சிபல்
அமௌண்ட்ல இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20,640 ரூபாய் மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணலாம். அடுத்து கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணாதீங்க. இதை டிக் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ஏற்று சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது இன்சூரன்ஸ் அமௌண்ட், இது வந்து சிபில் ரிப்போர்ட், இதெல்லாம் தேவை கிடையாது. அதனால இதை வந்து அன்டிக்லேயே விட்டுட்டு வியூ ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த மந்த்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணுறீங்க, உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் என்ன, இது எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செக் பவுன்ஸ் ஆகக்கூடாது. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாமல் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அப்படி ரிவர்ஸ் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டில், அதாவது லோன் அமௌண்ட்டில் 4% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த ரெண்டில் எது லோயஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கோ அதை வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் தான் அதிகமான வட்டியை வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷனல் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோன் டாக்குமெண்ட் எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைலை வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்கோட நேம், இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டேரெக்டாக செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோன் டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணணும். இதுக்கு வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு லோன் டாக்குமெண்ட் டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு சைன் லோன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே கிரெடிட்டட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இந்த அமௌண்ட் வராது. இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீலாம் பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20,000 சம்திங் அமௌண்ட், 600 சம்திங் அமௌண்ட் இருந்ததுல அந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேல வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் நம்ம ஆன்லைனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்திலும், நல்ல சிவில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்திலும் அதிகமான லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.